வணக்கம். நான் தான் சைனா பாண்டியங்க. இந்த கோயிலுக்காரி தாங்க எங்கள் அப்பா டிரைவருங்க. இந்த கோயிலுக்காரி தான் எங்கள் அப்பா வண்டி ஓட்டும் போது இந்த இந்த பகுதியில் ஒரு பாலத்துக்கு கீழே வண்டி கவுந்து ஆக்சிடெண்ட் பண்ணி உயிர் தப்பிச்சிட்டாரு. அதோட லாரி தொழிலை முடக்கி தான் முடக்கிட்டு அவர் புளிமலை வியாபாரியாக பணம் தட்டி விற்கிற வியாபாரம் பார்க்குறதுல இறங்கினார். அதுக்கப்புறம் உள்ள கதை எப்படின்னு கேட்டால், எங்களுக்கு புளியம்பழம் தட்டை வர்ற ஆளை வச்சு எங்கள் அப்பா தான் செவுக்க வைறான். இந்த நாட்டுக்குள்ளேயே எங்களை நான் இப்போ எவ்வளோ வேதனை தாங்கியிருப்போம். திருச்செந்தூருக்கு நடந்துட்டு பாத யாத்திரை நடந்துட்டு எங்களுக்கு அந்த தட்டை வந்த ஆளை வச்சு என்னைய எங்கள் அம்மா வைறான் செவுக்க. இப்படியெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே ஒருத்தனை வதைக்கிறான். அதுவும் இல்லாமல் இத்தனை செவுக்க நோம்புக்கு எடுத்து இந்த நாட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தனும் ராம்காக்காரன் கேரளாவுக்கு அரிசியை கடத்த இந்த நாட்டுக்குள்ளே ராம்காக்காரன் ஐக்கிராடா கொள்ளையடிக்கான். எங்கள் ஊருக்கு நேரம் கிழக்க இந்த கோயிலை போட்டு தள்ளலாம் தான் வந்திருக்கேன். செவுக்க வதைக்கான் எங்களை. இந்த நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு கேடு, இந்த நாட்டுக்குள்ளே எங்களுக்கு கேடு நடத்துகிறாங்க. செவுக்க வதைக்காக இந்த நாட்டுக்குள்ளே எங்களை இப்படியெல்லாம் காவக்காரங்க இருந்து இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் இப்போ எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சிருப்போம். பைக் ரைடு வந்திருக்கேன் சைனா பாண்டி. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். இந்த நாட்டுக்குள்ளே இவ்வளோ உதம்னு நான் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் இப்படி இடத்துக்குள்ள காட்டுறேன். இவ தான் உள்நாட்டுக்கே கேடுன்னு நினச்சவன். இப்படி கோயிலை போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி.